என்னத்தை தட்டுவீங்க? என்னத்தை தட்டுவீங்க? உங்கள் வாழ்நாளில் என்ன தட்டி இருக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன எங்கெங்கே தட்டி இருக்கிறீங்க? கதவுங்கெல்லாம் தட்டிக்கிறோம். நம்ம பாக்கி சொல்ல கதவுங்கெல்லாம் தட்டிக்கிறோம். கதவு வச்சுக்கிட்டு அதுக்கு தான் தட்டு. அது முடிவுல தானே தட்ட போகிறோம். ஐயோயோ இல்லையா? அப்போ திறக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம்? தட்டுறோம். நான்லாம் நிறைய வீட்டுக்கு போனால் அந்த எதனா மாட்டிச்சுன்னா சும்மா டக் டக் அவ்வளோதான். ஜோரெல்லாம் தட்டுறதில்ல. என்ன டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா யாரா பேய் மாதிரி தட்டுறான்னு நினச்சின்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் தட்டுறது கூட கொஞ்சம் பார்த்து தான் கொஞ்சம் அமைதியாக தட்டணும். ஏன் என்னத்துக்கு தட்டணும்? திறக்கணும். யாருமே இல்லாத வீட்டில் போய் தட்டின்னு இருப்பியா? தட்டுவியா? தட்டு. 6 மணி நேரம் ஆச்சு வரல, 1 மணி நேரம் ஆச்சு வரல. வாங்க பாத்தியா பூட்டு போட்டுறாங்களே இல்லையான்னு. அல்லேலூயா. என்னுடைய விஷயமா நான் ஆண்டவர் சமூகத்தில் தட்டுகிறேன். ஆனால் அங்கே லாக் பண்ணி வச்சுக்கிறாருன்னு என்ன இல்லை, அறிவு இல்லை. எப்பயுமே திறந்துருவார் ஆண்டவர். அவருக்கு திறக்கவும் தெரியும், பூட்டவும் தெரியும். அவர் திறந்தா எவனாலையும் பூட்ட முடியாது. பூட்டிட்டாருன்னு வச்சுக்க, எந்த கொம்பனாலையும் என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது, உடைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தட்டுங்கள். சரியா? தட்டு. நீ தட்டுகிற இடம் எப்பேற்பட்ட இடம்? அல்லேலூயா. அதிகாலையில் போய் குடிகாரன் எங்க தட்டுறான்? அதை சொல்லியுமா? ஏய் சீக்கிரம்பா, நான் தண்ணியில் தான்பா பல்லே கழுவணும், சீக்கிரம். துடிக்குது. குடிக்காரனு கூட அதிகாலையில் ஏஞ்சி போய் தட்டுறான். அவனுக்கு அது துடிக்குது. போச்சு, ஒன்றுமே இல்லை, போதை இறங்கி போச்சு. அல்லேலூயா. ஆம்பளைங்க குடிக்கிற குடும்பத்தை கூட காப்பாற்றிடலாம். அதுக்கு அடுத்தது இவங்களே சொல்கிறாங்க பாரு. யார் சொன்னது? ஓ அப்படி. அல்லேலூயா. அவ்வளோதான், சர்வமும் நாசம். நேற்று ரொம்ப நச்சுன்னு இருந்தேன். எங்கள் அப்பா ஃபுல், எங்கள் அம்மா கோட்டர். அப்பா குடும்பமா சூப்பர் குடும்பம். என்னம்மா எங்கள் குடும்பம் குடிக்கார குடும்பம் உனக்கு கேவலமாக இருக்குதா? இல்லையா? இல்லைம்மா, அப்படி வாழ்ந்து வந்தோம் பாருங்க. என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? இல்லையா? எங்கள் அம்மா அப்படியே நெக்லஸ் எல்லாம் மாட்டிக்கின்னு சும்மா எல்லாம் அவங்க எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு போய் திருவண்ணாமலையில் இறங்குனா, அந்த காலத்தில் பஸ்ஸு கிடையாது. இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு தான் பஸ்ஸு. அங்கேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு 4-5 கிலோமீட்டர் போகிறதுக்கு பஸ் இருக்காது. குதிரை வண்டியில் தான் போய் ஆகணும். அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, என் காதில் கேட்டேன், குதிரை வண்டி சத்தம் கேட்குதுன்னா ஆண்டலமா பெங்களூர்லேருந்து வந்துருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊரில். அவங்களா இவங்க என்ற பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அல்லேலூயா. அப்படியே இருக்காது நிலமை. ஆண்டவர் சமூகத்தில் இருந்தீங்கன்னா அப்படியே இருப்பீங்க. இன்னும் உங்களை பார்க்கும்போதே தெரியும். சில வீடுகளில் நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து அந்த வீடுகளை போய் பார்க்கும்போது அவங்க முகத்தில் பிரசன்னம் தெரியும் பாருங்க. வா யார் ரோட்டில் போகிறவங்களாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, நான் வரேன் கேட்பாங்க. அல்லேலூயா. தேவன் இருந்தா எங்க தட்டுறீங்க? யார்கிட்ட தட்டுறீங்க? இந்த பாயா போனதை தட்டவே தட்டாதீங்க. இதை கொஞ்சம் விட்டுடுங்க ஃப்ரீயா. அதை எடுத்தா அப்படி அந்த இசுக்குது. அது இதான் உலகமே ஆயிட்டு இருக்குது இன்னைக்கு. நான் ராத்திரி எனக்கு ரொம்ப தூக்கமே வரல. எனக்கு ஒரு குறிப்பிட்ட மாதிரி நான் சொல்கிறேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எல்லாம் அந்த லூக் சர்ச்சுக்கு போகிறவங்க ஐயா எல்லாம் நான் நேற்று போயிட்டு அங்கே ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு வந்தோமா, வந்து ரொம்ப துக்கம் ஆகி போச்சு. என்ன விஷயம்? பொண்ணு அங்கே போன பொண்ணு பையன் அவர் இந்து, அவர் இந்த அம்மா விரும்பிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓஹோன்னு ஓடிச்சு ஆரம்பம். வண்டி ஜோராக ஓடிச்சு. இங்கே உட்காந்துக்கிறாங்க பார்த்தவங்க. இப்போ பார்த்தா திடீர்னு படுத்துட்டு இருக்குது. என்னடாப்பான்னு பார்த்தா, அம்மா இவ்வளோ நேரம் கேட்டல கர்த்தருடைய வார்த்தை, அவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், அவர் என்கிட்ட சொல்ல மாட்டார். கேட்டு பாரு வேணா கூப்பிட்டு. என்ன பக்ராஜ் உங்ககிட்ட நீனா நான் பேசுறேன்னா வேத வசனத்தை இப்படி பேசுங்கப்பா, சங்கீதம் உங்களுக்கு கொடுக்குதுப்பா,
எடுத்துங்க. நான் இனியா சொல்லிக்கிறேன்னா, அவர் கொடுத்தா வாசிக்குவார், பேசுவார். இல்லைன்னா என்னை எதிர்பார்த்து இருப்பார். நான் சொன்னதான் செய்வார், இல்லைனாக்கா செய்ய மாட்டார். தேவ ஆவியானவர் உங்களோடு போராடி பேசும்போது நல்ல தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானம் பண்ணிட்டா மாட்டு வண்டி 1 மாடா 2 மாடா? 2 சேர்த்து இசுத்தா தான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். இப்போ என்னன்னாக்கா நம்ம வாலிப பசங்களுக்கு எப்படி தான் இருக்குது, சும்மா வாரம் என்னப்பா இது பண்ணாத அது பண்ணாத, காதல் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதே வியாபாரம் ஆயிடுச்சுப்பா இந்த சர்ச்சில். இல்லை இல்லை இல்லை, வாரம் பண்ணுறோமாப்பா இந்த வியாபாரம்? இல்லை, ஆவியானவர் சொன்னா தான் பண்ணுறோம், இல்லைனா இல்லை. 2 மாடம் சரியா தேவ சமூகத்தில் இருந்து இழுத்தாதான் போய் கரை சேரும். இல்லைன்னு வச்சுக்கோ, கத்தல் கதறல் கூப்பாடு போட்டு நடக்காத அத்தனை நடந்து விடும். ஏன்னு சொல்ல, 1 மாடு காளி கூப்பிடுது. அல்லேலூயா. எனக்கு காளி நோண்டி திரும்ப பாருங்க, திடீர்னு கவனம் வச்சு. ஒரு பிரதர் இருக்கிறாரு, நல்ல அருமையான பிரதரு. அவர் சர்ச்சுக்கு வருவார் போவார். நான் அவரை பார்த்து சர்ச்சுக்கு கூட ஏன்பா வரல நான் கேட்கல, நான் எதுவுமே பேசலை. ஐயா சோத்திரம், சோத்திரம்ப்பா, நல்லா இருக்கிறீங்களா? ஐயா நீங்கள் நான் டீ குடிக்கிறதுப்பா, வேணாம்பா, பாஸ்டிங்ப்பா, என்னை விடுங்கப்பா, நான் பாஸ்டிங் போகிறேன். இல்லையா, இது நான் வந்துருப்பேன்யா சர்ச்சுக்கு. இது அப்புறம் இந்த காளி வந்து நின்றுச்சு ராத்திரி. காளி வந்து நின்றுச்சான். ஏன்பா நின்றுச்சு? எனக்கு கூட கேட்கல. நான் அவரே சொல்கிறாரு, நான் 2-3 வாரமாக சர்ச்சுக்கு போகல, அது காளி என்னை மினி தான் பிடிக்க வந்துச்சு. அப்புறம் நான் யோசு நாமத்தில் என்ன பாரு என்னை காரி துப்பிட்டு போச்சு. காரி துப்பிட்டு போச்சா? காளி கைத்தை தானே பிடிச்சிருக்கணும், உன்னையா காரி துப்பிட்டு போச்சு அப்படின்னா, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போறடா போடா அப்படின்ட்டு போயிடுச்சான். ஏம்மாடி, காளி வந்து சர்ச்சுக்கு போல கூட்டத்துக்கு போலன்னு காட்டி இப்படி போயிட்டு பாரு. நான் நினச்சேன், சபையில் சொல்கிறேன்டாயப்பா, நம்ம ஆளுங்கிட்ட போய் நிற்கிட்டோம். அல்லேலூயா. காளி வந்து காளி துப்புற அளவுக்கு பக்தி பண்ணலாமா? நான் இதுமே பேசுங்க, எனக்கு பயம் போயிடுச்சு அவர் சொல்றதெல்லாம் கேட்டு. போப்பா நீயாச்சு, தட்டுப்பா தட்டு. நீ நல்லா இருக்கணும்னா தேவ சமூகத்தில் உட்காந்து, எனக்கு ஆண்டவரை எனக்கு வழிவாசல் திறந்து கொடுங்கப்பா, நீங்கள் திறக்கிற கதவுல எனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். நான் திறந்து போகிற கதவுல இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாது. இல்லை வீட்டுக்கு வரும்போது அங்கே எங்கன்னா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாம், ஏன்னா வெளியே கொஞ்சம் பேசிட்டு வரலாம் யாருக்குன்னா ஃப்ரெண்டுங்கிட்ட. நிறைய பேர் அதுக்கு தான் வரல சீக்கிரம் வீட்டுக்கு. அல்லேலூயா. இல்லை 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 இல்லை, கர்த்தர் நமது வீட்டில் இருந்தாருன்னு சொன்னால் நம்ம போகும்போதும் ஆசீர்வாதமாக இருப்போம், வரும்போதும் ஆசீர்வாதமாக இருப்போம்.